10 நாட்களாக ஆறாக ஓடும் குடிநீர் கண்டுகொள்ளாத குடிநீர் வாரியம். வாலாஜாபேட்டை நகராட்சியில் கோமூட்டி தெருவில் உடைந்த குடிநீர் குழாயால் கடந்த 10 நாட்களாக பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வீணாகி வருகிறது. சாலையே குளமாக மாறி இருசக்கர வாகன ஓட்டிகள் வழுக்கி விழும் விபத்துகள் தொடர்கதையாய் உள்ளது. பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என அரசின் மீது மக்கள் குற்றச்சாட்டு. கோடை தொடங்கும் முன்னரே குடிநீருக்காக மக்கள் தவிக்கும் நிலையில் இப்படி தண்ணீரை வீணாக்கலாமா? நிர்வாகம் என்ன தூங்குகிறதா? செய்தியாளர் செந்தில்குமார். வணக்கம், என்னுடைய பேர் காந்தி. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையிலிருந்து பேசுறேன். இப்ப நீங்க இந்த பார்த்துட்டு இருக்க இந்த சாலைகள் பாத்தீங்கன்னாக்கா வாலாஜா நகரமன்ற தலைவரோட சொந்த வார்டுன்னு சொல்லக்கூடிய கோமுட்டி தெருவில் அமைஞ்சிருக்கு. இந்த சாலையில தேங்கி நிற்கிற இந்த நீர் பாத்தீங்கன்னாக்கா கால்வாய் நீர் எல்லாம் கிடையாதுங்க, குடிநீர் தான். குடிநீர் குழாய் இணைப்பு அந்த பைப் லைன் உடஞ்சி ஏறக்குறைய 10 நாட்களா தண்ணீர் வீணா போயிட்டு இருக்கு. இந்த நகராட்சியில தண்ணீர் விடுறதே பாத்தீங்கன்னாக்கா 3 நாட்கள் ஒரு முறை தான் விடுறாங்களே. இதுலயும் பாத்தீங்கன்னாக்கா ஏறக்குறைய 10 நாட்களா இந்த தண்ணீர் வீணா போயிட்டு இருக்கு. இதை சரி செய்ய வேண்டிய அதிகாரிகளும் கண்டும் காணாம போயிட்டு இருக்காங்க. இதுக்கு பதில் சொல்லக்கூடிய பொறுப்பேற்கக்கூடிய வகையில இருக்கக்கூடிய நகரமன்ற தலைவர் திருமதி ஹரிணி தில்லை அவர்கள் பாராமுகமாவே இருக்காங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 10 முறையாச்சும் இந்த சாலை வழியா போறாங்க வராங்க. ஆனா ஒரு நாளும் இந்த சாலைகள்ல ஏற்பட்டிருக்க இந்த பைப் லைன், இந்த சேதமடைந்த பைப் லைனை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பலமுறை நகராட்சி நிர்வாகத்துக்கு புகார் கொடுத்தோம். இதுவரையிலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. தொலைக்காட்சியின் சார்பாக நான் உங்களுக்கு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்றதுனாக்கா எப்படியாச்சும் எங்களுக்கு இந்த சாலையும் பைப் லைனும் சரி பண்ணி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். திமுக ஆட்சியோட சாதனை அப்படின்னாக்கா அது எங்க ஊர்ல வந்து பார்க்கலாம் நீங்க தாராளமா.